Hello students, welcome to Hiva Max 12 Standard Business Max and Statistics Chapter 1 Applications of Matrices and Determinants. Miscellaneous problem பார்த்துட்ருக்கோம். Fourth question எப்படி solve பண்ணுறதுன்னு பார்க்கலாம். Examine the consistency of the system of equations. ஸோ நமக்கு 3 equation கொடுத்துட்டு அதோட consistency செக் பண்ண சொல்கிறாங்க. ஸோ ரேங்க் வச்சுட்டு நம்ம அதை கண்டுபிடிப்போம் இல்லையா. ஆர்குமெண்ட் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சிட்டு அதை சால்வ் பண்ணுவோம். First equations பார்க்கலாம். X plus y plus z is equal to 7. X plus 2y plus 3z is equal to 18. Y plus 2z is equal to 6. இப்போ x இல்லைனா அங்கே 0 நம்ம எழுதிப்போம். சொல்யூஷனில் first given equations என்னென்னு எழுதிடலாம். Equal to 7. X plus 2y plus 3z is equal to 18. 0x எழுதிக்கோங்க. Plus y plus 2z is equal to 6. So இது வச்சுட்டு நம்ம first augmented matrix ஒன்று create பண்ணலாம். First xyz ஓட coefficient எழுதிடணும். 1 2 3 x முன்னாடி இருக்குது, y முன்னாடி இருக்குது, z முன்னாடி. இப்போ இங்கே 0 1 2. அடுத்து இன்னொரு காலம் நம்ம ரிசல்டன்ட் வேல்யூஸ் எழுதணும். 7 18 6. இதுதான் augment matrix. இது வரைக்கும் a matrix, இது ஃபுல்லாக ab. சரியா, இது ஏ, இது சேர்த்து ஏபி. இப்போ ரோ எக்லான் ஃபார்ம் வச்சுட்டு இந்த 3 இடமும் 0 ஆக்கணும் இல்லையா. ஆல்ரெடி இங்கே 0 இருக்குது. ஸோ இந்த 2 இடம் மட்டும்தான். அண்ட் இது ரெண்டுமே ஈக்குவல் வேல்யூ. ஸோ ரொம்பவே ஈஸி. R2 சேஞ்சஸ் R2 மைனஸ் R1 பண்ணால் போதும். ஃபஸ்ட்டு இங்கே 0 ஆகிடும். ஸோ ஃபர்ஸ்ட் ரோ எந்த சேஞ்சும் கிடையாது. செகண்ட் ரோ இதை மைனஸ் பண்ணும். 1 2 3 18 மைனஸ் 1 1 1 7. மைனஸ் இருக்கனால மைனஸ் அப்ளை பண்ணிடலாம். 0 1 2 இது எவ்வளோ 11 இல்லையா. ஸோ 0 1 2 11. ரோ 3 எந்த சேஞ்சும் இல்லை, அதையும் எழுதிடலாம். இப்போ நெக்ஸ்ட்டு ரோ 3ல் இந்த இடம் 0 ஆகணும். கரெக்டாக இங்கேயும் பாருங்கள் சேம் வேல்யூ தான். இந்த 2 பிளேஸ்லையும் ஒரே வேல்யூ. அப்போ இதுவுமே ஈஸி தான். R3 சேஞ்சஸ் R3 மைனஸ் R2. இப்போ ஃபஸ்ட்டு 2 ரோஸில் எந்த சேஞ்சுமே இல்லை, அது எழுதிக்கலாம். 0 1 2 11. இப்போ R3 தான் சேஞ்ச் ஆக போகுது. R3 முதல்ல எழுதிடலாம். அப்புறம் R2 எழுதிடலாம். 0 1 2 11 மைனஸ் இருக்குது. இது 0, இதுவும் 0, இதுவும் 0. இது 11 மைனஸ் 6 5. பெரிய நம்பருக்கு மைனஸ் இருக்கனால மைனஸ் 5. இதே நீங்கள் R2 மைனஸ் R3ன்னு எழுதுனீங்கன்னா இது ப்ளஸ் 5 வரும். ரெண்டுமே இருக்குது. R3 சேஞ்சஸ் R2 மைனஸ் R3 பண்ணும்போது இந்த ரோ வந்து மேலே இருக்கும், 6 கீழே இருக்கும். ஸோ மைனஸ் பண்ணும்போது ப்ளஸ் 5 வரும். நீங்கள் எது எழுதினாலும் ஒன்று தான். ஏன்னா நம்ம ரேங்க் தான் கண்டுபிடிக்க போகிறோம். 0 0 0 மைனஸ் 5. இப்போ இந்த கண்டிஷனுக்கு இங்கே மைனஸ் 5, ஏன்னா பெரிய நம்பருக்கு மைனஸ் இருக்குது. இப்போது கன்சிஸ்டன்சி செக் பண்ணலாம். ஏன்னா இந்த 3 இடமும் 0 ஆகிடுச்சு. ரேங்க் ஆஃப் ஏ என்ன பாருங்கள், இதை மறைச்சிடுங்க. ரேங்க் ஆஃப் ஏக்கு ஃபஸ்ட்டு கீழே பாருங்கள் 3 0 ஆகிடுச்சு. அப்போது இது 0 ரோஸ். நான் 0 ரோ 2 தான் இருக்குது. அப்போ ரேங்க் ஆஃப் ஏ வந்து 2. இப்போ அடுத்து ரேங்க் ஆஃப் ஏபி ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ்னால் ஃபுல் மேட்ரிக்ஸ். இதில் லாஸ்ட் லைன் 0 ஆகலை, இது நான் 0. அப்போ 1 2 3. ரேங்க் ஆஃப் ஏவும் ஏபியும் ஈக்குவல் இல்லை அப்படின்னா இந்த சிஸ்டம் வந்து கன்சிஸ்டண்ட்டே இல்லைன்னு அர்த்தம். இதுக்கு சொல்யூஷனும் கிடைக்காதுன்னு அர்த்தம். அதை தான் எழுத போகிறோம். Therefore, the system is inconsistent and has no solutions அப்படின்னு எழுதணும். Understand of the sum எல்லாருக்கும் ஏதாவது டவுட் இந்த கமெண்ட் செஷனில் கேளுங்க. Thank you so much for watching.